சக்கரா பார்த்திபனானவன் இந்த பாண்டுவின் மைந்தன் அர்ஜுனனானவன் அநேக கோடி வந்தனம் ஐயா, அநேக கோடி வந்தனம் ஐயா. அந்த தாஜாயை முப்பாட்டமாக விலகக்கூடிய வியாதிவாசர் சொன்ன பிரகாரம் எனது மாமாவாக விலகக்கூடிய மாயவர் சொன்ன வண்ணமும் எனது அண்ணன்மார்கள் எனது தேவியாக விலகக்கூடிய திரௌபதி தம்பிமார்கள் இருவரும் சொன்ன பிரகாரம் நானும் ஒரே வைரேகமாக தலைமுடி தரித்து உடம்பைக்குள் வெண்ணெய் பூசி இப்பொழுது சிவனை நோக்கி தவம் செய்ய தவக்கோலம் பூண்டு வந்துவிட்டேன். இப்பொழுது நான் என்னுடைய சமையல்மார்களை திரும்பி பார்த்துவிட்டு அவர்களிடத்திலே ஆசி பெற்று கைலாயமலை செல்ல வேண்டும். அப்படியே போகலாமா? என்னை பார்த்திபா நீ எப்படி போவா என்று கேட்டார். இதோ அந்த கைலமலைக்கு சென்று கடுந்தவம் செய்து மாசுபதாசத்தை பெற்றுவதற்காக மனதைரியத்தோடு வந்துவிட்டேன். சென்று வரட்டுமா? ஆனால் ராஜா பார்த்திபா உங்களுடைய நான் சென்று வருகிறேன். ஆசீர்வாதம் தாருங்கள். அர்ஜுனா, நான் ஒரு காலத்திலே சிவபெருமானை நோக்கி தவம் செய்தேன். செய்கின்ற போது 30 அடி கம்பத்திலே நின்று தவத்தை செய்தேன். அப்படி தவம் செய்து சிவபெருமானை கண்டு அவரும் ஒரு 30 அடி கம்பத்திலே நின்று தவம் செய்தார். மீண்டும் அவருடைய நண்பராகிய அண்ணனும் 30 அடி கம்பத்திலே தவம் செய்தார். இந்த மூவரும் சேர்ந்து உனக்கு 90 அடி கம்பமாக உனக்கு இதோ நாங்கள் மந்திரம் உபதேசம் செய்து இந்த கம்பத்தை உன்னுடைய அம்பராதோனியில் இதோ இந்த கம்பத்தை அம்பராதோனியில் போட்டுக்கொண்டு நீ அங்கே சென்று உன்னுடைய சிறியிடமாக இந்த மந்திரத்தை சொல்லி ஓர் வானத்தை ஏறினால் அங்கே ஒரு பள்ளமாக தோன்றும். அது தோண்டிய பிறகு இந்த கம்பத்தை விட்டால் மீண்டும் அந்த மந்திரத்தை சொன்னால் அது 90 அடியாக வளரும். வளர்ந்து வாயா ஓம் நமச்சிவாயானா ஹரிஹரி என்று சொன்னால் அந்த கம்பம் 90 அடியாக ஏறும். அது ஏறிய பிறகு அதில் ஒரு செப்பூசி இருக்கும். அந்த செப்பூசின் மேலில் ஒரு 7 கொட்டப்பாக வைக்கணும். 7 கொட்டப்பாக வைத்து உனது இடது கால் பெரியவர்களை வைத்து அந்த 5 புலன்களையும் அடக்கி ஏறின்றார். இந்த பஞ்சபூதங்களை அடக்கினால்தான் பசி யாகம் எதுவுமே உனக்கு ஏற்படாது. அதை அந்த மந்திரத்தை சொல்லி அடக்கினால் அப்படியே காற்று பயம் பூதம் எதுவுமே உனக்கு வந்து சேராது. அந்த ஒரே காலில் நின்று நீ ஒரு வேளை ஊன்றி தவத்தை செய்தால் அந்த சிவபெருமான் உனக்கு காட்சி தருவார். நீ சந்தோஷமாக சென்று யாரையும் பெண்ணாசை மண்ணாசை பொருளாசை அத்தனை வெளுத்து நீ சென்று தவத்தை செய்து வெற்றி பெற்று சிவபெருமான் இடத்திலே வாக்குவாதத்தை பெற்று வந்தால் அந்த கண்ணனிடத்தில் இருக்கும் நாத ஆசனத்தை நீ வெல்லலாம். சென்று வாரும் கண்ணன் சென்று வாரும். அப்படியே சென்று வருகிறேன். போய் வாருங்கள். அப்படியே போய் வாரும்.
அச்சுடன் அநேக கோடி வந்தனம் அண்ணா. தம்பி நான் காண்டிகா, சென்று வரட்டுமா? நமது தாத்தா சொன்ன வாக்கியன்படி நமது மாயவனாகிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியின் அருளை கேட்டு நீ சென்று தேவருமானிடத்திலே அதிதான நவத்தை செய்து வாசவரம் பெற்று வருவாய் தம்பி. அப்படியே சென்று வருகிறேன். சதாசிவா, காலகண்டா, திருநேத்திரா, உன்னை இந்த காண்டீபன் அடிதான் வணங்கினேன். இந்த காலகத்திலமாக உன்னை தேடி நான் இதோ வருகின்றேன். எனக்கு காத்தருள வேண்டும் ஐயனே.